ஹே வினிதா, என்ன திவ்யா? ஹே, உன் தங்கச்சி அனிதா இருக்கால? ஏன் என்னாச்சு அவளுக்கு? அவ கௌதம் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காடி. சண்டை போட்டுட்டு இருக்காளா? ஆமா. சரி ஓகே, நான் போய் பார்க்கறேன். என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு இப்ப திடீர்னு அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கா? ஒருவேளை கௌதமுக்கு கல்யாணம் ஆனது அவளுக்கு தெரிஞ்சிருச்சோ? அப்படிதான் நினைக்கிறேன். தெரிஞ்சிருச்சு. கௌதமுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சிருச்சு. அதான் கோவத்துல போய் நீ எப்படி என் அக்காவுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இது மாதிரி கல்யாணம் பண்ணன்னு சொல்லி சண்டை போட போறேன்னு நினைக்கிறேன். ஐயோ அனிதா. மச்சான், அவனுங்களை அடிக்கும் போது என் மண்டையில லைட்டா அடிபட்டுச்சுடா. வலிக்குது வேற. ஆனா கௌதம், அவனுங்களை விட்டுறக்கூடாதுடா. சித்தாவது பண்ணியிருக்கணும். சும்மா அடிச்சதோட விட்டுட்டோம்டா. விடு ஹரி, பாத்துக்கலாம். அவனுங்களுக்கு சரியான பாடத்தை நம்ம கத்து கொடுப்போம். காலேஜுக்கு அதுக்கு சரிப்பட்டு வராது. வெளியில வருவானுங்கள, அப்ப இருக்கு அவனுங்களுக்கு. பத்மா சித்தி வந்து சொல்லலைன்னா உனக்கு தெரிஞ்சிருக்குமாடா. பாப்பாவும் பயந்துகிட்டே இருந்திருக்கும். ஆமாண்டா, நான் வேற இந்த கல்யாண டென்ஷன்ல இருந்தேனா, அதனால சரியாவே பாப்பா என்ன பண்ற ஏது பண்றான்னு ஒண்ணுமே கவனிக்கல. அதனாலதான் சித்தி மட்டும் வந்து சொல்லல, சத்தியமா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா ரொம்ப பயந்துட்டா. ஆனா எதையும் சொல்லாமலாம் விட மாட்டா. கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லியிருப்பா. ஆனா என்ன, ரொம்ப லேட்டா சொல்லியிருப்பா பயத்தினால. சித்தி சொன்னதால நான் போய் கேட்டதால அவ வாய் திறந்து சொன்னான். இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டா. ஆனா ரொம்ப பயந்துட்டா. அழுதுகிட்டே இருந்திருக்கா. சரி மச்சான், ஏதோ பாப்பா சொல்லிட்டுன்னு சொன்னேன். ஏதோ சீனியர் பையன் தான் வந்து காப்பாத்தினான்னு. யார் அவன்? ஆமாண்டா, பாப்பா சொல்லும்போது ஏதோ சீனியர் பையன் வந்து என்னை காப்பாத்தினான்னு சொல்லி சொன்னான். நானும் சரி அவ அழுதுட்டே இருக்கான்னு டீட்டெயிலா எதுவும் கேட்கவே இல்லை. அப்படியேம்மா, சரிம்மா, அந்த பையனுக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அந்த பையன் யார் என்னன்னு கேட்கலடா நான் வேற. சரி மச்சான், அவன் யார் என்னன்னு பாப்பாட்ட கேளு. நம்மளும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான். கண்டிப்பாடா, பாப்பாட்ட கேட்கணும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கேட்கணும். கேட்டுட்டு அவனை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்டா. கௌதம், ஐயா, இவன் என்னத்துக்கு இங்க வந்து நிக்கிறா? வினிதா, நீ தான் எனக்கு நல்லாவே தெரியுது. தயவு செஞ்சு இங்கிருந்து போறியா? நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். முடியாது கௌதம். நான் உன்கிட்ட பேசியே ஆகணும். ஏய், அவன் தான் சொல்றான்ல டென்ஷனா இருக்கா, நீங்க இருந்து கிளம்புன்னு. அப்புறம் என்ன, பேசி ஆகணும்னு பிடிவாதமா நின்றுட்டு இருக்க? டேய், நீ வாயை மூடு. நான் உன்கிட்ட பேச வரல. நான் கௌதம் கிட்ட தான் பேச வந்தேன். நீ தேவையில்லாம குறுக்க பேசுன, உனக்கு அவ்வளவுதான். ஏய், என்ன இங்க வந்து அவனை மிரட்டிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, நான் டென்ஷனா இருக்கேன், உன்கிட்ட பேச விரும்பல, தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. அப்புறம் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு உன்கிட்ட பேசியே ஆகணும். காலேஜ்ல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அது எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சே ஆகணும் கௌதம். நீ கேட்கறதுக்கு பதில் சொல்ற நிலைமையில நான் இல்ல. தயவு செஞ்சு கிளம்பு. முடியாது. நான் பேசியே ஆகணும். நான் சொல்றது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். என்கிட்ட இருந்து வாங்கி கட்டிக்கிட்டு போக தான் போற, அது நல்லாவே தெரியுது. அது பார்க்கலாம். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? சரி, என்ன கேட்கணும் கேளு. அவன் கிட்ட இருந்து இன்னைக்கு நல்லா நீ வாங்கி கட்டிட்டு தாண்டி போற. காலேஜில் எல்லாரும் உங்களுக்கும் உங்க அத்தை பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஐயோ, இவ வேற என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே. இங்கதான் இருக்கான். இவ குரலு தான் நினைச்சேன். கோவமா பேசிட்டு இருக்கா. அதுவும் கை நீட்டி பேசிட்டு இருக்கா. அச்சச்சோ, அவங்க வேற கோவத்துல அடிச்சிட போறாங்க. ஏன்டி இப்படி பண்ற? சொல்லுங்க கௌதம், நான் கேள்விப்பட்டது உண்மையா? உங்களுக்கும் உங்க அத்தை பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? போச்சு. ஐயோ, சரி, நம்ம போய் எப்படியாவது உள்ள போய் கூட்டிட்டு வந்துருவோம். இல்லைன்னா அவ்வளோதான். ஏன்டி இப்படி பண்ற? எனக்காக ஏன்டி போய் சண்டை போட்டுட்டு இருக்க அவர்கிட்ட? அவர் தான் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. நானும் அவரை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அது அதோட விடாம இதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. இவகிட்ட சொல்லாமே இருந்திருக்கலாம். சொன்னதால தான் இவ்வளோ பிரச்சனையும். கட்டுப்பேத்தாத வினிதா, தயவு செஞ்சு போ. இதை கேட்க தான் வந்தியா? கௌதம், நான் வினிதா இல்ல, அனிதா. ஐயோ, நீ வினிதாவோ அனிதாவோ, எனக்கு இப்போ இந்த டாபிக்கை பத்தி பேச விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு போ. அப்படி இதை பத்தி தான் பேசி ஆகணும்னா தயவு செஞ்சு கிளம்பு. அவன் தான் சொல்றான்ல, கிளம்பு. நீ வாயை மூடுன்னு சொல்றேன். கௌதம், சொல்லுங்க. காலேஜில் சொல்ற மாதிரி உங்களுக்கு உங்க அத்தை பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
கடவுளே, இப்ப என்ன உனக்கு? ஆமா, காலேஜ்ல சொல்றதெல்லாம் உண்மைதான். எனக்கே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு இப்ப என்ன? என்ன 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 நீ யாரை கேட்டு அப்படி பண்ண? ஏய் என்னடி பண்ற? ஒழுங்கா கையெடு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருப்ப? டேய், நீ வாயை மூடுடா. உன்கிட்ட நான் எதுவும் கேட்கல. சொல்லு கௌதம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்ப? ஐயோ, ஏய் அனிதா, என்னடி பண்ற நீ? ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, யாராவது பார்த்துட்டாங்க. ஏன்டி இப்படி பண்ற நீ? உனக்கு ஏன்டி இவ்ளோ கோவம்? ஏன் கௌதம் இப்படி பண்ண? சொல்ல, ஏன் அப்படி பண்ண? உன் மேல எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு தெரியுமா? ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் கௌதம் அப்படி பண்ண? சொல்லு, வாய் திறந்து சொல்லு. ஐயோ, இதுக்கு மேலே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளவுதான். நம்ம போய் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவளை போய் கூட்டிட்டு வந்துடணும். இல்லைன்னா அவ்வளவுதான். ஏய், கையை எடு முதல்ல. முடியாது, எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். நீ ஏன் இப்படி பண்ண? நீ ஏன் இப்படி பண்ண? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா உனக்கு எப்படி எனக்கு துரோகம் பண்ணணும்னு தோணுச்சு? சொல்லு கௌதம், உனக்கு எப்படி எனக்கு துரோகம் பண்ணணும்னு தோணுச்சு? நீ எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்? உனக்காக நான் இருக்கும்போது நீ எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்? இவ இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? இவ இவ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. இவளுக்கு துரோகம் பண்ணாரா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்கனா? கௌதம், உனக்காக நான் இருக்க கௌதம். நீ அப்படி இருக்கும்போது எப்படி கௌதம் உங்க அத்தை பண்ண நீ கல்யாணம் பண்ணலாம்? தப்பு தானே கௌதம்? நீ எனக்கு பண்ற துரோகம் தானே? ஆ? ஏன் இப்படி பண்ண? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? ஏய், என்ன உளர்ற நீ? மச்சான், அவ வளரல. இன்னைக்கு தான் உண்மையை பேசுறா. நாங்க அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவோமே, நானா நீ நம்பவே மாட்ட. இன்னைக்கு அவ வாயாலே சொல்றா. நல்லா புரிஞ்சுக்கோ அவ எப்படின்னு. இங்க பாரு, நீ என்ன வேணா பேசு. நீ சொல்றதானே எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா கையை எடுத்துட்டு பேசு, எனக்கு கோவமா வருது. எனக்கும் தான் கௌதம் கோவம் வருது. அப்படியே உன் அத்தை பண்ண கொன்றலாங்கிற அளவுக்கு கோவம் வருது. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கு புரியலையா கௌதம்? உனக்கு புரியலையா நான் என்ன பேசுறேன்னு? கௌதம், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனா நீ எப்படி உன் அத்தை பண்ண கல்யாணம் பண்ணலாம்? அனிதா, நீ என்ன உளர்ற? நான் எங்கடா வளர்றேன்? நான் வளரல. இத்தனை வருஷம் நான் சொல்லாம இருந்தது ஏன் தப்பு தாண்டா. உன்கிட்ட இப்ப சொல்லலான்னு வந்தா திடீர்னு வந்து உன் அத்தை பண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. இத்தனை வருஷம் சொல்லலாம். என்ன சொல்லணும் என்கிட்ட? என்ன சொல்லணுமா? டேய், 3 வருஷமா உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்டா. 3 வருஷமா உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன். என்ன, 3 வருஷமா? ஆமாண்டா, 3 வருஷமும் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன், பைத்தியக்காரி மாதிரி. அனிதா, கண்டதையும் உளறிட்டு இருக்காத. உனக்கு நல்லாவே தெரியும், நான் 3 வருஷமா உங்க அக்காவை தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு தெரியும்டா கௌதம். நீ அக்கா பின்னாடி பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருந்த. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆசையா உன்கிட்ட பேச வரப்பலாம் நீ அக்காவை பார்த்துட்டு நிப்ப. அப்பெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? 3 வருஷம் நான் உன் பின்னாடி சுத்தினேன். ஆனா உனக்கு என்ன கொஞ்சம் கூட கண்ணுக்கே தெரியலையா கௌதம்? ஆ, உன் பின்னாடி பைத்தியக்காரி மாதிரி சுத்திட்டு இருந்தேன்டா. ஆனா உனக்கு என் அக்காவை தான் பிடிச்சிருந்துச்சுல்ல, என்ன பிடிக்கல. அனிதா, சத்தியமா சொல்றேன், உன்னை நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்தேன். உங்க அக்காவை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். ஐயோ, இந்த ஃப்ரெண்டுங்கிறத விடு கௌதம். ஆனா நான் உன்னை ஃப்ரெண்டா பார்க்கலையே கௌதம். எனக்கு எல்லாமே நீ தானடா நினைச்சேன். எனக்கு உன்கிட்ட சொல்றதுக்கு அவ்வளோ தயக்கமா இருந்தது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அதே சமயம் வேற யாரும் உன்கிட்ட வந்து எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு உன்னை பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டேன்டா. ஏன் என் அக்கா கிட்ட கூட நீ பேச விடாம நான் பார்த்துக்கிட்டேன். புரியல, உங்க அக்கா கிட்ட பேச விடாம பாத்துக்கிட்டனா? 3 வருஷம்டா, 3 வருஷம் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். எனக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் உனக்கு என் அக்காவை பிடிச்சிருக்குன்னு. அது தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளவு கஷ்டமாச்சு தெரியுமா? அதே சமயம் கோவம் நிறைய வந்துச்சு உங்க 2 பேர் மேலையும்.
நீ சில டைம் எங்க அக்கா கிட்ட பேசலான்னு போவியா, அப்ப எங்க நீ பேசிட்டா, அவளும் பேசிட்டா, ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போய் சரின்னு சொல்லிடுவீங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே ஒவ்வொரு தடவையும் நீ எங்க அக்கா கிட்ட பேசும்போதெல்லாம் உன்னை நான் தடுத்திருக்கேன், பேச விடாம பண்ணியிருக்கேன். அடி பாவி. கௌதம், கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோப்பா. நாங்களும் இதே வார்த்தை தானே சொன்னோம். ஆனா இல்லவே இல்லை, அவ அப்படி கிடையாதுன்னு சொன்னால. கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. அவ வாயாலே சொல்றா பாரு. ஏன் ஏன் அனிதா அப்படி பண்ண? பிகாஸ் ஐ லவ் யூ. உன்னை நான் லவ் பண்றேன். எனக்கு சொந்தமான பொருளை நான் எப்படி விட்டு தர முடியும்? அதனால தான் அப்படி பண்ணேன். இது உனக்கு தப்புன்னு தோணலையா? ஆ, என்ன கௌதம், நீ இதுக்கே எப்படி ஷாக் ஆகுற? காலேஜில் எல்லாருமே உன்கிட்ட வந்து கேட்பாங்க தெரியுமா, உனக்கும் அத்தை பொண்ணுக்கும் ஏதாவது இருக்கான்ட்டு. அதை பரப்பி விட்டது நான் தான். அப்படி சொன்னா யாரும் உன்கிட்ட வந்து பேச மாட்டாங்கல்ல. உனக்குன்னு ஒரு அத்தை பொண்ணு இருக்குன்னு உன்கிட்ட யாரும் வந்து அது மாதிரி பேச மாட்டாங்கல்ல. அதனால அப்படி ஒரு ரூமரை கிளப்பி விட்டேன். ஆனா என்ன, உன் அத்தை பொண்ணு வந்து உன்கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே எரியும். ஆனா உன் அத்தை பொண்ணாச்சே, அவளை உன்கிட்ட இருந்து பிரிக்கவும் முடியாது, பேசாம இருக்கவும் வைக்க முடியாது. சரி போனா போட்டும், பேசிட்டு போட்டும் நானும் விட்டுட்டேன். சரின்னு பொறுமையா இருந்து பார்த்தா நீ அக்கா பின்னாடி சுத்திட்டு இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. கேட்டது எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா கௌதம். அதுக்கப்புறம் எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பேச விடாம தடுக்கிறதே வேலையா போச்சு. இதுல எங்க இருந்து கௌதம் என் மனசுல இருக்கிறது உன்கிட்ட சொல்ல முடியும்? அதுக்கான டைமே கிடைக்கிறது இல்ல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா பாரு, எப்படியோ நீ அக்கா கிட்ட லவ் லெட்டர் கொடுத்துட்ட. எங்க அக்கா வாங்கிக்கிட்டான். வாங்கிட்டு வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு சந்தோஷப்படுறான். எனக்கு அதை பார்த்ததுமே அப்படி பத்திட்டு எரிஞ்சிச்சு கௌதம். உனக்கு தெரியுமா, எங்க அக்கா என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டா. ஆனா எங்க அக்கா கிட்ட நான் நிறைய மறைப்பேன். ஆனா அவ எதையும் மறைக்க மாட்டா. நீ லவ் லெட்டர் கொடுத்த விஷயம், பேசின விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. கௌதம், உனக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, நான் சொல்றேன். என் அக்காவும் உன்னை லவ் பண்ணா. என்ன என்ன சொல்ற? வினிதா என்ன லவ் பண்ணலா? ஆமா, என் அக்காவுக்கு உன்னை பிடிச்சிருச்சு. ஆக்சுவலா அவ பர்த்டே அன்னைக்கு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஐடியாலாம் பண்ணா தெரியுமா? எவ்வளவோ பண்ணா. என்ன தெரியுமா பண்ணா? உனக்காக ஒரு ரெசார்ட்ல ஒரு இடத்த புக் பண்ணி அதை அழகா டெக்கரேட் பண்ணி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு அவ்வளோ ஏற்பாடு பண்ணலான்ட்டு நிறைய பிளான் பண்ண கௌதம். அவ கெட்ட நேரமோ இல்லை என்னோட நல்ல நேரமோ தெரியல, அவளுக்கு 2 நாளா ரொம்ப ஃபீவர். அவளை ஹாஸ்பிட்டலில் பெட்டில் தான் அட்மிட் பண்ணியிருந்தோம். பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரையும் பேசவே இல்லை. சைலண்டாக பெட்டில் படுத்தே தான் இருந்தா. அவள் பர்த்டே அன்னைக்கு தான் கண்ணை திறந்தே பார்த்தா. அதுவும் எப்போ? சாயந்தரத்துக்கு அப்புறம். ஆனால் கண்ணை திறந்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணா தெரியுமா? இன்னைக்கு என்னோட பர்த்டே, இன்னைக்கு நான் போய் கௌதம் கிட்ட என்னோட லவ்வை சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் பாரு, எனக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் நான் பெட்டில் வந்து அட்மிட் ஆகுற அளவுக்கு ஆயிடுச்சு. கௌதம் பாவம் எனக்காக வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாருல்ல அப்படின்னு சொல்லி என் அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணா கௌதம். இல்ல இல்ல மச்சான், இவ போய் சொல்றா. அன்னைக்கு வினிதா வந்து உன்கிட்ட பேசினால மச்சான், பீச்சில் பேசிட்டு போனாலே. ஆமா, வினிதா என்கிட்ட பேசினா. இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் பொய். நான் எதுவும் நம்ப மாட்டேன். அட என்ன கௌதம், நீ இவ்வளோ சொல்ற, நம்ப மாட்டேங்கிற. சரி என்ன இப்போ என்ன, அதையும் சொல்கிறேன். உண்மையாலுமே என் அக்காவுக்கு அன்னைக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தா. சரி, இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் என் அக்கா மாதிரி கெட்டப்ப மாற்றிக்கிட்டு வந்தேன். என்ன கெட்டப்ப மாத்திக்கிட்டு வந்தியா? ஆமாம் கௌதம், நானும் என் அக்காவும் ட்வின்ஸு. எனக்கும் அவளுக்கும் 2 செகண்ட் தான் டிஃப்ரெண்டு. எனக்கு முன்னாடி அவள் பிறந்துட்டா, அதனால அவள் அக்கா, நான் தங்கச்சி. எனக்கும் அவளுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருப்போம். நாங்கள் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுக்காக என்னோட டேடும் அம்மும் இன்னும் கொஞ்சம் மாடலிங்காகவும் அவளை கொஞ்சம் ஹோம்லியாகவும் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு இருந்தாங்க. அதனால எங்கள் 2 பேருக்கும் அந்த டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சொல்லப்போனா எங்கள் அக்கா என்ன மாதிரி ஆகிறதுக்கு கஷ்டப்படுவா, ஆனால் நான் அவளை மாதிரி ஆக
எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஸோ ஈஸியாக அவளை மாதிரி கெட்டப்பை மாற்றிக்கிட்டு உன்கிட்ட வந்து நான் தான் அப்படி எல்லாமே பேசினேன். நானும் கஷ்டப்பட்டு உன்கிட்ட தப்பு தப்பாக பேசி என் அக்கா மேலே உனக்கு வெறுப்பு வர வச்சு என் அக்காவையும் உன்னையும் பிரித்து எவ்வளோ வேலை பார்த்தேன் தெரியுமா? கடைசியில் நீ உன் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவியாடா? அனிதா, நீ ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? எனக்கு இப்போ எவ்வளோ அசிங்கமா இருக்கு தெரியுமா? எனக்கு என் உடம்புலாம் கூசுதுடி. என்ன நினைச்சு எனக்கு கேவலமா இருக்கு. ஏன் இப்படி பண்ண? கையெழுதி. ஆ டேய், என்னடி பண்ணி வச்சிருக்க? பொன்னாடி நீ. அவ உனக்கு கூட பிறந்த அக்காடி. அவளுக்கு போய் துரோகம் பண்ணியிருக்க. டேய், கூட பிறந்தவளா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன? நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கணும், வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. உன் மேல பைத்தியக்காரத்தனமா நான் ஆசை வச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா என் அக்கா பின்னாடி சுத்திட்டு இருந்த. அதை பார்த்து சும்மா இருப்ப நினைச்சியா நீ? அதான் அப்படிலாம் பண்ண. உங்க 2 பேத்துக்கும் வெறுப்பு வர மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா பண்ணி விட்டுலாமான்னு பார்த்தேன். எனக்கு சான்ஸ் கிடைச்சது, அதான் உங்க 2 பேரும் பிரிச்சேன். அதுக்காக உன் அத்தை பொண்ணையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கஷ்டப்பட்டு இந்த காலேஜில் இத்தனை வருஷம் உன்கிட்ட எந்த பொண்ணையும் நெருங்க விடாம, உன்கிட்ட அதிகமாக பேச விடாம, எவ்வளவு உன் மேலே ஆசை வைக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணேன். நீ என்னடானா என் அக்காவை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்த. அதான் அவளை பிரித்து விட்டேன். அதை பிரித்து விட்டு நான் உன்கிட்ட வந்து லவ் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா, நீ என்னடானா உன் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. இது நியாயமா? எனக்கு நீ பண்ற துரோகம் இல்லையா கௌதம்? சொல்லு. நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணும்போது நீ எப்படி கௌதம் உன் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஹரி, தயவு செஞ்சு இவளை போ சொல்றா. சத்தியமா பயங்கர கோபமா இருக்கு. இவளை கொன்னாலும் கொன்னிடுவேன். தாராளமா கொன்னுக்க கௌதம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இங்க பாரு கௌதம், எனக்கு தெரிஞ்சு உனக்கு உன் அத்தை பொண்ணை பிடிக்காது. அப்படி இருக்கும்போது வீட்டில் ஏதாவது சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வச்சுட்டு சொல்லியிருப்பாங்க. அவ சொல்றத யார் வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன் கௌதம். எனக்கு தெரியும் கௌதம் எப்படின்னு. அதனால நீ ஒன்று பண்ணு, நீ அவளை விட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு நான் மட்டும்தான் கரெக்டா இருப்பேன் கௌதம். நான் தான் அவனை சந்தோஷமா பார்த்துப்பேன். அவ உனக்கு செட் ஆக மாட்டா. ஐயோ கௌதம், இங்க பாரு, உனக்கு நான் மட்டும்தானே செட் ஆகுவேன். உன் அத்தை பொண்ணும் சரி, என் அக்காவும் சரி, ஏன் இந்த உலகத்துல இருக்க எந்த பொண்ணும் உனக்கு செட் ஆக மாட்டாடா. நான் மட்டும்தான் செட் ஆகுவேன். எனக்கு நீ மட்டும்தான் செட் ஆகுவ. அதனால நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தாதானே நல்லா இருக்கும். போய் போய் என்ன கௌதம் நீ இப்போ ஒன்றும் கெட்டு போகல. நீ தாலி மட்டும்தான் கட்டியிருப்ப, மற்றபடி அவ கூட சேர்ந்தெல்லாம் வாழ மாட்ட. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். என்ன? ஏய், நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா நான் சொல்ற மாதிரி நீ என் கூட வா. நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஓகேவா? கௌதம், ஒழுங்கா போயிடு, இல்லனா உன்னை கொன்றுவேன். சே, பொன்னாடி நீ. கூட பிறந்தவ வாழ்க்கையை அழிச்சிட்டு அவ வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற. அது மட்டும் இல்லாம எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா வெக்கமே இல்லாம வா ஓடி போயிடலாம், கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ற. வெக்கம் கட்டவளே, இங்க பாரு, உன்னை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸுங்க 1000 சொன்னானுங்கடி. ஆனா நான் அது கொஞ்சம் கூட நம்பாம, பாவம் சின்ன பொண்ணு அப்படிலாம் இல்ல, சும்மா என்கிட்ட பேசுறா, அதை வச்சு உனக்கு தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி அவனுங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்பதாண்டி தெரியுது உன்னை பத்தி. உன் புத்தி எவ்வளவு கேவலமா இருக்கு. ச்சே, இங்க பாரு, நீ எனக்கு துரோகம் பண்ணியே இல்லையோ, ஆனா கூட பிறந்த உன் அக்காவுக்கு நம்ப வச்சு கழுத்து அறுத்து துரோகம் பண்ணியிருக்கடி. அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், உன்னெல்லாம் ச்சே, பிடிக்குதோ பிடிக்கலையோ அதிதி கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். அவ தான் என்னோட பொண்டாட்டி, அவ கூட தான் இனிமே என்னோட லைஃப். நீ தேவையில்லாம இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்த அவ்வளவுதான். என்ன? டேய், உனக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
அவ கழுத்துல தாலி கட்டிட்டங்கிறதுக்காக நீ அவளை பொண்டாட்டியா? அப்ப நான் யாரு? கௌதம், ஒழுங்கா போயிடு. கொள்ள வெறியில இருக்க கொன்றுவேன். ஒழுங்கா போயிடு. முடியாது கௌதம், என்னால போக முடியாது. முடியாது கௌதம், என்னால போக முடியாது. நான் உன்னை லவ் பண்றேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ so much. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும், என்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணணும். புரியுதா? எனக்கு இப்ப ஓகே சொல்லு. நீயும் லவ் பண்றேன்னு சொல்லு, ஐ லவ் யூன்னு சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அப்பதான் இந்த இடத்த விட்டு கிளம்புவேன். பரவாயில்ல, நீ எவ்வளவு வேணா அடிச்சுக்கோ. ஆனா என்னதான் லவ் பண்றேன்னு சொல்லு, என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அப்பதான் நான் கிளம்புவேன். மச்சான் அடிக்காதடா, சொல்றத செய். அவளை கொன்று. இவெல்லாம் இருக்கவே தகுதி இல்லாதவடா. இவெல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது. சொந்த அக்காவுக்கே எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு எவ்வளவு திமிரா பாரு பேசிட்டு இருக்கா. கேவலமான பொண்ணுடா இவ. இவளை பத்தி இப்பதான் புரியுது. இவளை அடிச்சதே பெரிய பாவமா நினைக்கிறேன். இவ ஒண்ணு கிளம்ப வேணாம், வாங்க நம்ம போகலாம். ஏய், உன்னை இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், குன்றுவண்டி. ஒழுங்குமுறையா போயிடு. எனக்கு பதில் சொல்லாம இந்த இடத்தை விட்டு உன்னை நகர விட மாட்டேன். ஏய், நகருடி. கௌதம், கௌதம், விட மாட்டேன் கௌதம், விடவே மாட்டேன். உன்னை யாருக்கு விட்டு தட விடவே மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான்டா சொந்தம், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை யாருக்கு நான் விட்டு தரவே மாட்டேன். அனிதா, நீ ஏன்டி இப்படிலாம் பண்ண? ஏன்டி இப்படி பண்ணன? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. நீலாம் அப்படி பண்ணிருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லடி. சொல்லி இருக்கலாம்லடி. இப்படி பண்ணிட்டியே. சின்ன வயசுல இருந்து உனக்காக எல்லாமே விட்டு கொடுத்த வேண்டிய நானு. நீ அவன் மேல ஆசைப்படுறேன்னு சொல்லியிருந்தீனா அவனை திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டேனே. என்னை இப்படி ஒரு சங்கடத்துல நிக்க வச்சுட்டியேடி. தங்கச்சி ஆசைப்பட்ட பையனை அக்காவா நானும் ஆசைப்பட்டுட்டேன். அது நினைக்கும் போது அசிங்கமா இருக்குடி. அவன் மேல ஆசைப்பட்டிருக்க, அதுக்காக நீ என்னென்னமோ பண்ணியிருக்க. எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியலடி. ஆனா என்ன மாதிரியே போய் என் கேரக்டரை கேவலமா அவன் மனசுல பதிய வச்சுட்ட. அவனையும் நான் கேவலமா பேசுற மாதிரி பண்ணியிருக்க. இதை நினைச்சாதாண்டி அசிங்கமா இருக்கு. என் கேரக்டர் கேவலமா காட்டியிருக்கடி நீ. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு அப்படி இந்த பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சு செத்துடலாம் போல இருக்குடி. அசிங்கமா இருக்குடி. ஏன்டி அனிதா அப்படி பண்ண? வினிதா, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. அப்படியா? இல்லை, நீ அழுதுகிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது, அதான் கேட்டேன். ஒன்றும் இல்லை தீபா, கண்ணில் தூசி பட்டுருச்சு, அதான் வாஷ் பண்ணலான்னு. அப்படியா? ஓகே. ஏய், உன் தங்கச்சி கௌதம் கிட்ட ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்னாச்சு? அப்படியா? ஆமாம், திவ்யா வந்து சொன்னா, நான் போய் பார்க்குறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே கண்ணில் தூசி பட்டதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக இங்கே வந்துட்டேன். நான் போய் என்னன்னு பார்க்குறேன். சரிடி, ஓகே. மனசு சரியில்லை, வீட்டுக்கு போவோம். டேய் மச்சான், இவன் என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்? அவன் இப்படி பேசலனாதான் நமக்கு ஷாக்கு. இப்படி பேசினா ஒன்றும் ஷாக் ஆக தேவையில்ல. நீங்க வேணா பாருங்கடா, இன்னும் கொஞ்ச நாள்ல அவளே என்னை தேடி வந்து, சீனியர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம்னு ஒன்று பண்ணா அது உங்களை மட்டும்தான், வேற யாரையும் இல்லை அப்படின்னு வந்து கண்டிப்பா சொல்லுவா. சொல்ல வைப்பேன். அந்த பொண்ணு வந்து இவன் கிட்ட லவ் சொல்லுதோ இல்லையோ, ஆனா இவன் பண்ற சேட்டைக்கு இன்னைக்கு அடி வாங்கினானுங்களே, அது மாதிரி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மச்சான் நம்மளும் அடி வாங்குவோம்னு நினைக்கிறேன். இவன் பண்றது பார்த்தா அப்படிதான் தெரியுது. டேய், இவன் என்னடா, இவன் என்ன இங்க வந்து நிக்கிறான்? மச்சான் கன்ஃபார்ம் தர்ம அடி வாங்க போறோம், நல்லாவே தெரியுது. டேய் சும்மாடா நீ வேற. எனக்கு தெரியும் என்ன தெரியும்? நீ என்ன தேடி வருவன்னு எனக்கு தெரியும், அதான் சொன்னேன். அப்படியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும். சரி சொல்லு. என்ன சொல்லணும்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, மனசுல பட்டதை சொல்லு.
மனசுல பட்டது சொல்றியோ இல்லையோ, தயவு செஞ்சு உங்க அண்ணன் கிட்ட எதுவும் சொல்லிடாதமா. ஆமா சீனியர், என் மனசுல இன்னைக்கு ஒண்ணு தோணுது. உங்ககிட்ட சொல்லலாம் தான் உங்களை ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு அண்ணா சொன்னாங்க நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு. அதான் உங்களை பார்த்துட்டு என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டு போலான்னு. ம், சொல்லு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சீனியர். என்கிட்ட இருந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. நீங்க மட்டும் அன்னைக்கு வரலனா சத்தியமா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஏதேதோ தப்பு தப்பாலாம் முடிவு எடுத்திருப்பேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், என்ன இப்படிலாம் பேசுற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஐயோ சீனியர், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அதுவும் அந்த இடத்துக்குலாம் யாருமே வரமாட்டாங்க. என்னோட லைஃப் அப்போவே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் உங்களை அந்த இடத்துல பார்த்ததுன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு அப்போ தான் நம்பிக்கையே இருந்துச்சு, எனக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பாக என்னை சேஃபாக நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுவீங்கன்னு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். நீங்கள் மட்டும் இல்லைனா சத்தியமா என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியல. விடு, இப்போ எதுக்கு அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு? நான் 2 நாளாக ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கிட்ட விஷயத்த சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது, நிம்மதியாக இருந்தது. ஆமா, அவர் தான் உங்கள் அண்ணனா? ம், ஆமாம், கௌதம் அவர் தான் எங்கள் அண்ணன். எம்இ ஃபர்ஸ்ட் இயர். ஏன் உங்களுக்கு தெரியாதா எங்கள் அண்ணன் யாருன்னு? ஆ, இல்லை, தெரியல, அதனால தான் கேட்டேன். ஆமாம்ல, எங்கள் அண்ணனும் இங்கே தான் படிக்கிறாங்கன்னு சொன்னேன். ஆனால் நான் யாருன்னு சொல்லவே இல்லைல்ல. அவர் தான் எங்கள் அண்ணன் கௌதம், என்னோட பெரியம்மா பையன். அப்படியா? உங்கள் அண்ணனுக்கு உன் மேலே ரொம்ப பாசம் போல. ஆமாம், எங்கள் அக்கா, என் தங்கச்சி, அப்புறம் நான், எங்கள் 3 பேத்துல எங்கள் 3 பேரையும் பிடிக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்பெஷல், என்னை எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். தெரிஞ்சுது உங்கள் அண்ணன் பேசும்போதே. ம், இனிமே யாராவது என்கிட்ட வாலாட்டுவாங்க, நான் கௌதம் தங்கச்சி. ஆனால் காலேஜில் பாதி பேத்துக்கு தெரியும் நான் யாருன்னு. அதனால என்கிட்ட யாருமே வம்பிழுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் தான் கௌதம் அண்ணாவோட தங்கச்சின்னு. அதனால இனிமே யாரும் என்கிட்ட எந்த வம்பு இழுக்க மாட்டாங்க. ம், ஆமாம் ஆமாம். ஓகே சீனியர், உங்களுக்கு திரும்பவும் நேரில் பார்த்து தேங்க்ஸ் சொல்லுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு உங்களை நான் தேடி வந்தேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் சீனியர். பரவாயில்ல, இதில் என்ன இருக்கு? சரிங்க சீனியர், நான் கிளம்புறேன் அப்போ. எது கிளம்புறல? ஏய், என்ன சீனியர்? என்ன நீ பாட்டுக்கு வந்த, என்னென்னமோ பேசுன, தேங்க்ஸ் சொன்ன, கிளம்புற? அப்புறம் நான் அதை சொல்லலாம் தான் உங்களை தேடினேன். என்ன தேங்க்ஸ் சொல்லவா? நைட்டு ஃபோன் பண்ணும்போதும் தேங்க்ஸ் சொல்லதான், இப்போவும் தேங்க்ஸ் சொல்லதானா? என்ன சீனியர், ஒன்றும் புரியல. அது ஆமாம், என்னோட நம்பர் வந்தனா ஃபோன்லேருந்து எதுக்கு எடுத்த? அது இல்லடி, அவ்வளோ ரிஸ்க் எடுத்து எதுக்கு? அதுவும் வந்தனாவுக்கே தெரியாமல் அவள் ஃபோன்லேருந்து என்னோட நம்பர் எடுத்து, அதுவும் நைட்டு 12:30 மேலே எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண? அதான் சொன்னனே சீனியர், உங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லல, அதனால தான் நான். அதெல்லாம் புரியுது, ஆனால் கேட்டிருந்தீன்னா வந்தனாவே நம்பர் கொடுத்துருப்பால. ஆனால் அவளுக்கு தெரியாமல் நம்பர் எடுத்த, அதுவும் எப்போ எடுத்த? அது அது நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் எடுத்தேன். அவ வீட்டுக்கு போனேனா, அப்போ ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன், உங்க நம்பர் பார்த்தனா, சரி ஓகே தேங்க்ஸ் சொல்லலான்ட்டு நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஓ அப்படியா? சரி, ஃபோன் நம்பர்லாம் எடுத்து சேவ் பண்ணிக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் நைட்டு 12:30க்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசினேன். அப்போது அதாண்டி நான் கூட கேட்டனே, நீ கூட எந்த பதிலும் சொல்லாமல் போயிட்ட. அதான் அன்னைக்கு சொன்னல, எனக்குலாம் எதுவும் தெரியலன்னு. சரி, அதை விடு, உனக்கு எதுவும் தெரியாது தான். இப்போ தான் நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்டியே, அப்போது சம்திங். நத்திங், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு சீனியரா இல்லைனா ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அவ்வளோதான். ஏது ஃப்ரெண்டா? ஒரு ஃப்ரெண்டா. இத்தனை நாள் உங்களை சீனியரா பார்த்து பேசினேன், ஆனால் இப்போ நீங்கள் என்னோட ஃப்ரெண்டு, அவ்வளோதானே தவிர மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஏய், போகிற போக்கில் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டான். மச்சான், அவன் உன்ன ஃப்ரெண்டு ஜோன்ல வச்சிருக்காடா. இப்போ எதுக்கு பல்ல காட்டுற? அப்புறம் காலையில இருந்து என்ன சீனு போட்ட பாத்தியா? நல்ல மொக்க வாங்கினியா? மச்சான், நான் கூட என்னென்னமோ நினைச்சேன்டா.
நல்ல வேலை தப்புச்சோம். இல்லனா சத்தியமா முட்டு சந்தில அடி வாங்குற மாதிரி நிலைமை வந்திருக்கும்டா. டேய் இப்ப என்ன? அவ என்ன ஃப்ரெண்டு ஜோன்ல தானே வச்சுட்டு போயிருக்கா. என்ன அண்ணன் கூப்பிடல. அடிங்க. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சீக்கிரமா கூடிய சீக்கிரமா அவளே வந்து என்கிட்ட காதல சொல்லுவா. நாங்க 2 பேரும் லவர்ஸ் ஆகுவோம், கல்யாணம் பண்ணிப்போம். அதானே? அதே தாண்டா நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் அவளே என்ன லவ் பண்றேன்னு வந்து சொல்லுவா. நாங்க 2 பேர் லவர்ஸா சுத்த தான் போறோம், கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம். ஆனா என்ன ரெண்டுன்னு சொல்லிட்டு போனதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. டேய் கட்டுப்பேத்தாத. ஏன் மச்சான், இத்தனை நாள் உன்னைய சீனியர் சீனியர்னு கூப்பிட்டு இருந்தா அப்ப கூட உனக்கு குடுகுலுன்னு இருந்திருக்கும். ஆனா இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்ல போற மச்சான். டேய் ஏன்டா நீ வர? சத்தியமா மச்சான், இதுக்கு முன்னாடி சீனியர்னு சொன்னப்போ கூட உள்ளுக்குள்ள குளுகுலுன்னு இருந்துச்சுடா. இப்போ ஒரு வார்த்தை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டா. மனசு குமுறுதுடா. ஏசிபி பல்ல கட்டாத, இருக்கிற கோவத்துல அடிச்சாலும் அடிச்சு விடுவேன். ஆனா ஒண்ணு மச்சான், காலையில நான் காலேஜுக்கு வரும்போது ஒரே சண்டை. என்னன்னு எட்டி பார்த்தா இந்த கௌதம் போட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருந்தான். பக்கத்துல இருக்க பசங்க கிட்ட கேட்டா அவங்க தங்கச்சி கிட்ட ஏதோ வம்பு பண்ணிட்டாங்க, அதனாலதான் அந்த அண்ணன் அடிக்கிறாங்கன்னு சொன்னானுங்க. யாரோட அந்த தங்கச்சி அப்படின்னு கேட்டா, டோ அங்க ஒரு பொண்ணு நிக்குதுல, அவங்கதான் சீனியர் அந்த அண்ணனோட தங்கச்சின்னு சொல்லி காமிச்சானுவோ. மச்சான் சத்தியமா பார்த்த உடனே செம்ம சாகாயிட்டேன். அதுக்கப்புறம் உன் நிலைமையை நினைச்சு பார்த்த மச்சான். அவனை என்னமா புரட்டி எடுத்த. ஏன்டா சொல்ல மாட்டீங்க? ஏண்டா எனக்கும் ஏமா என்ன மச்சான்? எனக்கும் அவனுக்கும் என்ன வாக்கிய வரப்பு சண்டையாடா, இல்ல அங்காளி பங்காளி சண்டையாடா? எல்லாம் ஒன்னாலதான். நீ தான் தேவையில்லாம அவங்க கிளாஸ் பிள்ளைங்க கிட்ட வம்பிழுத்து ஜொல்லு விட்டு அவனுங்க ஒன்று அடிக்க போய், நானும் என் ஃப்ரெண்டு மேலே எவன்டா கை வைக்கிறீங்கன்னு உணர்ச்சி வசப்பட்டு அவனுங்க மேலே கையை வைக்க போய் அதுக்கப்புறம் தான் 2 பேத்துக்கும் முட்டிக்குச்சு. இல்லைன்னா அவனுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காதுடா. என்ன மச்சான், மாமா கிட்ட சண்டை எடுத்துட்டுமேனு ரொம்ப ஃபீல் பண்ற போல. நீ மூடு. பாக்குறேன்டி பாக்குறேன். இனிமே எப்படி அந்த பிள்ளைகிட்ட ஜாலியா வம்பிழுத்து பேசுறேன்னு பாக்குறேன். எங்க இருந்தாலும் அண்ணன் எட்டி பார்ப்பான். ஹே நான் அப்ப சொன்னது தாண்டா. எவனா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்னை பிடிக்க வைக்க போறேன். நாங்க 2 பேரும் லவ் பண்ண தான் போவோம். அவன் அண்ணனே வந்து தடுத்தாலும் அவ தாண்டா என் பொண்டாட்டி. சிபி, நீ சொல்லிட்டு இருந்தல, டே நீ ஒன் சைடா லவ் பண்ற, அந்த பொண்ணை என்கிட்ட காமிச்சதே இல்லைன்னு. நீ வா, நான் உனக்கு இப்ப காட்டி விடுறேன். டேய் நான் இங்க பேசிட்டு இருக்கேன்டா, சீரியஸா பேசிட்டு இருக்கேன். டக்குன்னு திரும்பி அவன்கிட்ட பேசிட்டு இருக்க. கிரீஷ், நிஜமாவேடா அந்த பொண்ணை எனக்கு காட்டி விடுறியா? ஆமா மச்சான், நீ வேற கேட்டுட்டே இருந்தியா? அதான் ஒன் சைடு லவ்னாலும் லவ் தானே மச்சான். நீ வா, நான் யாழ உனக்கு காட்டி விடுறேன். சரி மச்சான், வா போலாம். என்னங்கடா 2 பேரும் என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? நீங்க வேணா பாருங்கடா. டேய் வாட போலாம். அட பாவீங்களா, அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிட்டானுங்க. ஏண்டா நான் சொல்றது அவ்வளோ போர் அடிக்குதா என்ன? உண்மையை தானடா சொல்றேன். சரி டே மச்சான் இரு, நானும் அந்த பொண்ணை வந்து பார்க்குறேன். பார்த்த பொண்ணு தான் இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் வந்து பார்க்குறேன். இவர்கிட்ட இப்போ நம்ம பேசலாமா பேச வேணாமா? எப்போ பேசினாலும் கோபமாக தான் பேசுகிறாரு. சரி பேசி பார்ப்போம். சும்மா பேசாமல் இப்படி வாயை முடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்தா என்னன்னு ஆகிறது? என்னங்க என்னங்க சொல்லு, கேக்குது. ஏங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா? டீ ஏதாவது போட்டு விட்டுங்களா? என்ன அதிசயமா இருக்கு? ஏங்க இல்ல, எனக்கு ஏதாவது வேணும்னா நானா கூப்பிட்டு சொன்னாதான் எதுனாலும் பண்ணுவேன். நீயா வந்து இது மாதிரி கேட்டது இல்லையே. இது மாதிரி கேட்டு பல வருஷம் ஆகுது, திடீர்னு வந்து கேக்குற, என்ன விஷயம்? என்னங்க எப்படி சொல்றீங்க? ஏன் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சது அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்டு எதுவுமே உங்களுக்கு நான் பண்ணலையா? இல்லையேம்மா, அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதாச்சு. இப்பதான் கொஞ்சம் வருஷமா நீங்க தான் எதுவுமே எனக்கு கண்டுக்கிறது இல்ல. நானா வாய் திறந்து ஏதாவது கேட்டா தானே. நீயா வந்து இப்படி முன்னாடி நின்னதே இல்லையே, அதான் அதிசயமா இருக்கு. என்ன விஷயம் சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க. வேணாம், நீ எதுவும் பேச வேண்டாம். நீ என்ன பேச வரன்னு எனக்கு புரியுது. அதனால நீ எதுவும் பேச வேண்டாம், போய் வேலையை பாரு. என்னங்க நீங்க நான் பேச வர்றதுக்கு முன்னாடியே பேசாத போன்னு சொல்றீங்க? நீ என்ன பேச வரன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு பவானி. எனக்கு அதுல விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு போறியா? மனுஷன் வேலை செஞ்சுட்டு அசதியா இருக்குன்னு வந்து உட்காந்தா வீட்டுக்கு வந்ததும் வராதுமா நீ வேற. அப்ப நான் என்ன பேச வரேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு நீங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டீங்க, இப்படியே இருந்துடலாம் நினைக்கிறீங்க? இங்க பாரு, நான் சொன்னதுதான். நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க? பாவங்க அவ. இத்தனை வருஷம் அவ ரொம்ப தூரமா இருந்தா, நம்மளை விட்டு தூரமாவே இருந்தா. ஆனா இப்போ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்பவும் இங்கேயே வந்துட்டா. ஆனா என்ன நம்ப கூட இல்லை. கொஞ்சம் தூரமா தள்ளி இருந்தாலும் பக்கத்துல இருக்கான்னு சந்தோஷமா இருக்கு. ஆனா பெத்த பிள்ளைய இப்படி தூரத்துல இருந்து கூட என்னால பார்க்க முடியலையேங்க. கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா. அவளும்
அவளுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல. பெத்தவங்க நம்மளே அவளை புரிஞ்சுக்காம இப்படி இப்படி அவளை ஒதுக்கி வச்சுட்டு இருந்தா பாவம் அவ என்ன பண்ணுவா? ஏன் அதான் உன் மவன் ஆசை மவன் எப்பயும் அங்கதானே கிடக்குறான், அப்புறம் என்ன? ஆ அவன் நீங்க தான் யாரையும் அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி அவன் போவான்? பவானி, எனக்கு எல்லாமே தெரியும், சரியா? சரிங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏதோ இவன் போயிட்டு வரதால தான் என் பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஆதரவா இருக்கு. ஆனா என் புள்ள மனசுல ஏக்கமா இருக்கும்லங்க. நம்ம அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல தான் இருக்காங்க, நம்மள வந்து ஒரு எட்டு கூட பார்க்கல, என்ன ஏதுன்னு கூட கேட்கலன்னு என் புள்ள வருந்த மாட்டாளா? அதுக்கு நான் என்ன பண்றது? என்னங்க நீங்க என்ன பண்றதுன்னு சாதாரணமா கேக்குறீங்க? வாங்க, அவ பாவம், அவகிட்ட நம்ம போய் பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். அவங்க தனியா புள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாள. நான் உன் மவளை கஷ்டப்படவே சொல்லலையே பவானி. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு தாராளமா வீட்டுல வந்து இருக்க சொல்லு. நான் வேணான்னு சொல்லவே இல்லையே. ஏங்க என்னங்க நீங்க? அப்பவே அவ எதுவுமே சொல்லாம அவ்வளவுக்கு அமைதியா இருந்தா இப்ப மட்டும் எப்படிங்க சொல்லுவா? ஒரு அப்பனா என்ன கேட்டேன், ஆனா அதுக்கு கூட உன் மவளால பதில் சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உன் மவளை இழுத்து வந்து இங்க வச்சுக்கிட்டு ஊர்ல போற வரவங்கலாம் என்ன கேள்வி கேட்பான். ஆல்ரெடி நிறைய கேள்வி கேட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து அப்பா திரும்பவும் எதுக்குமே பதில் தெரியாம உன் மவளை இழுத்து வந்து இங்க வச்சு திரும்பவும் ஊர் ஃபுல்லா நாடவா? என்னங்க இப்படி பேசுறீங்க? அவ நம்ம பொண்ணுங்க, அவ எவ்வளவு கஷ்டப்படுறா. ஒவ்வொரு நாளும் ஆதி வந்து அங்க நடக்கிறதெல்லாம் சொல்லும் போது பெத்த வயிறு இப்படி வலிக்குது தெரியுமா? பெத்த வயிறு உனக்கு வலிக்கிற மாதிரி பெத்த அப்பனா எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? ஒரு நல்ல அப்பனா என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் ஆசைப்பட்ட மாதிரி படிக்க வச்சேன். வேலைக்கு போகணும்ப்பான்னு சொன்னான். சரிம்மா தாராளமா வேலைக்கு போன்னு சொன்னேன். கல்யாண வயசு வந்துருச்சு, ஒரு நல்ல வரனா பத்தி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்பா அது அவகிட்ட சொன்னேன். ஆனா பதிலுக்கு உன் மகன் என்ன பண்ணான்? அப்பா எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணா அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா நான் யாரையும் பண்ண மாட்டேன்னா சொன்னா. சொல்லு, அப்படியே சொன்னா. நம்ம தலையில பெரிய குண்டு தூக்கி போடல. வயசு பிள்ளை, கல்யாணம் ஆகாத பிள்ளை. திடீர்னு வந்து அப்பா நான் மாசமா இருக்கேன், என்னால யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தைரியமா வந்து என்கிட்ட சொல்றா. எனக்கு அது கேட்டதும் எனக்கு எப்படி இருந்திருக்கும்? தப்புதாங்க, அவ பண்ணது பெரிய தப்பு. தப்புதான், பெரிய தப்புதான். அதை விட பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவனை காட்டி கொடுக்காம இன்னமும் சாதிச்சுட்டு இருக்கால, அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. இது நாள் வரையும் அவ யாரு, என்ன, எப்படி, என்ன ஊரு ஒண்ணு கூட தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன். ஆனா உனக்கு உன் மவ கஷ்டப்படுறா, அவ்வளவுதானே? உன் மவளை பத்தி ஊர்ல என்னென்ன பேசுறாங்க அதெல்லாம் உனக்கு காதுல விடல. உன் மவ கஷ்டப்படுறா. நானும் எங்கெங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் நம்ம கடையில வேலை செய்யறவன் அவ பொண்ணே திடீர்னு எப்பா எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணா அவர் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வந்து நின்னான். ஆனா ஏன் மவளை பத்தியா? நான் வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு வந்து சொல்றா. அவன் அந்த வார்த்தையை சொன்னதும் எனக்கு நெஞ்சே அடைச்சிருச்சு பவானி. அதுக்கு மேல என்னால என்ன பேச முடியும்? சரி பொண்ணு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான், சரி அது யாரு என்னன்னு கேட்டு எப்படியாவது பேசி அவனையே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு என் மனசு தேத்திக்கிட்டு முடிவு பண்ணேன். அவளை கூப்பிட்டு கேட்டனா, ஏம்மா யாருமா என்னம்மா சொல்லு, நான் பேசுறேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கேட்டனா இல்லையா? கேட்டீங்க. அதுக்கு உன் பொண்ணு வாய திறந்தாளா? இல்ல. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ட்டா. நான் போய் கேட்டனே, காலேஜ்ல படிக்கும்போது பழக்கம் ஏற்படுச்சா? இல்ல. வேலை செய்யற இடத்துல இல்ல. சரி இந்த கையில பார்த்தாலும் போனை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்களே, அதுல யாராவது உனக்கு பிடிச்சி போயிடுச்சாமான்னு கூட கேட்டனே. வாய் திறந்தாளா? வளர்த்தவே இல்லை. அதுக்கு பதிலாக உன் மகன் என்ன பண்ணா? நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படின்னு அவ போட்டு கிளம்பி போயிட்டா. அவ அவ்வளவு வீராப்பா போனவ இப்ப நான் வந்து அவளை கூப்பிட்டு வரணுமா? என்னங்க நீங்க? அதெல்லாம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? அவ இப்ப குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. யாரு? உன் மகளா? ஏன் பவானி போய் சொல்ற? உன் மகளுக்கு கவர்மெண்ட் வேலையும் கிடைச்சிருச்சு, அவ பிள்ளைய அவ சந்தோஷமா நல்லபடியா வளர்த்துட்டு இருக்கா. அவளுக்கு நம்ம உதவி தேவையில்ல, யார் உதவியும் தேவையில்ல. ஏதோ உன் மகன் தான் அக்கா பாசத்துல அங்கங்க போயிட்டு வந்துட்டு இருக்கான். உன் மகளுக்கு நம்ம மேலாம் எந்த பாசமும் இல்ல பவானி. அவளுக்கு அவன் தான், அவனை காட்டி கொடுக்க கூடாது. சரி அவனை காட்டி தான் கொடுக்கல, ஒண்ணு அவன் கூடயாவது சேர்ந்து வாழ்ந்தாளா? கிடையாது. இன்னமும் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. அவன் ஏமாத்திட்டானா இல்ல இவன் அவனை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாளா? அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான் ஒண்ணுமே தெரியாம இவ பாட்டுக்கும் தனியா குழந்தைய வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா ஊருக்குள்ள எல்லாத்துக்கிட்டையும் என் புருஷன் அங்க வேலை செய்யறாரு, இங்க வேலை செய்யறாரு, அவ்வளவு திமிரு உன் மகளுக்கு. அப்படி இருக்கும்போது என்ன போய் நிக்க சொல்றியா அவ வாசல்ல? சரி உன் ஆசை மகன் கதிரு எத்தனை தடவை உன் மகளுக்கு போன் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பான். நீ உடனே நடுவில் ஓடி போய் கூட நானும் பேசுறேன்னு வாங்கி காதுல வச்ச உடனே உன் மக போனை டக்குன்னு கட் பண்ண மாட்டான். அப்படி இருக்கவ நான் போய் நின்னதும் அப்பான்ட்டு வரப்போறாளா? இல்ல
இவரு தான்ப்பா நான் காதலிச்சேன், இவர் தான்ப்பா என் குழந்தைக்கு அப்பான்னு உண்மையை சொல்ல போறாளா? எதுவுமே கிடையாது. இங்க பாரு, தேவையில்லாம வெட்டி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. நானே வேலை அழுப்புல வந்து அசதியா இருக்கணும் உட்காந்துருக்கேன். சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து முன்னாடி நீல் தண்ணி வச்சுக்கிட்டு அவ பாவம் கூலிய வச்சு கஷ்டப்படுறா, நம்ம ஒரு இட்டு போவோம் வருவோன்ட்டு. இங்க பாரு பவானி, நீ எத்தனை தடவை வந்து கேட்டாலும் என்னோட வார்த்தை இதுதான். தயவு செஞ்சு என்ன கடுப்பேத்தாம உள்ள வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. ஏன்டி இப்படி பண்ற? உன் வீராப்புனால எத்தனை பேர் கஷ்டப்படுறோம். இப்போ அந்த குழந்தையும் உங்க அப்பா சொல்ற மாதிரி நீ அந்த பையனை வேணான்னு சொல்லிட்டு வந்தியா, இல்ல அந்த பையன் உன்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானா? எதுவுமே தெரியாம இப்படி நாங்க இங்க உக்காந்துருக்கோம். நீ எந்த நம்பிக்கையில, குருட்டு நம்பிக்கையில உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேடி. எவ்வளவோ முயற்சி பண்றோம் எப்படியாவது உன் வாழ்க்கையை சரி பண்ணணும்னு. ஆனா நீ அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம நீ பாட்டுக்கு நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி உன் பிடிவாதத்திலே இருக்கல்ல. உன் பிடிவாதத்தால நாங்க கஷ்டப்படுறோம், ஆனா உன் பையனும் சேர்ந்து கஷ்டப்படுறான்னு ஏண்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது? கடவுளே, என் பொண்ணு வாழ்க்கை என்னைக்கு சீராகுமோ எனக்கு தெரியல. ஆனா தயவு செஞ்சு என் பொண்ணு மேல கொஞ்சமாவது கருணை காட்டுங்க. அக்கா அக்கா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனிதா, கொஞ்சம் தள்ளி போறியா? அக்கா, நான் மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன், நீ என்னை தள்ளி போன்னு சொல்ற. எனக்கு எப்போ மனசு கஷ்டமா இருந்தாலும் நான் உன்னை அப்படி கட்டி பிடிச்சி பேசினாதான் எனக்கு மனசு ஆறும். இப்படிடி உன்னால இப்படி பண்ண முடிஞ்சது? அக்கா, எனக்கு ஏங்கா இப்படிலாம் நடக்குது? நான் ஆசைப்படுறது மட்டும் ஏங்கா எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா, நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத. விடு, ஃப்ரீயாக விடு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. ஆனால் உன்கிட்ட பேசினாலே என் கஷ்டம் எல்லாம் தூரமாக விலகி போயிடும். அக்கா, உனக்கு தெரியுமா, நான் வரும்போது பார்த்தேன் பார்க்கல, மாம் டேடும் கை கோத்து அழகாக ரொமான்டிக்காக நடந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, தள்ளி போ. ஏங்கா என்னை விரட்டிக்கிட்டே இருக்க? ஏங்கா, உனக்கு நான் கட்டி பிடிச்சிட்டு பேசினா உனக்கு பிடிக்கும் தானே? நான் வந்து உன்னை கட்டி பிடிச்சிட்டு பேசினா ஏதோ ஒரு சின்ன குழந்தை என்னை கட்டி பிடிச்சி அரவணைச்சு என்கிட்ட சந்தோஷமா பேசுதுன்னு சொல்லுவல்ல, இப்போ மட்டும் ஏன் என்னை துரத்துற? ஒன்றும் இல்லை அனிதா, நீ தள்ளி போ. எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. என்ன தலை வலிக்குதா? ஏன், என்னாச்சு? நான் வேணா காஃபி எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் வேணாம் அனிதா, தயவு செஞ்சு நீ போ. இல்லை, நான் போக மாட்டேன். நீ ஏன் இப்படி பேசுற? நீ என்கிட்ட இப்படிலாம் பேச மாட்டியே, நீ எதுக்கு இப்படி பேசுற? ஒன்றும் இல்லை அனிதா, நீ போ. நான் தான் சொல்கிறேன்ல. இல்லை, நான் போக மாட்டேன். நீ ஏன் இப்படி பேசுற? என்கிட்ட நீ கத்தி கூட பேச மாட்டல்ல, ஆனால் ஏன் இப்படி பேசுற? கோவமா இருக்கியா? இல்லை இல்லை, நீ கோவமா இருக்க, ஆனால் ஏன்னு தெரியல. இல்லை, எனக்கு சொல்லு, நீ ஏன் கோவமா இருக்க? இப்போ எதுக்கு என்கிட்ட இப்படிலாம் பேசுற? எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுக்கா, சொல்லு. சொல்லிட்டே இருக்க அனிதா, தள்ளு. ஆமா, நான் கோவமா தான் இருக்கேன், தள்ளு. அக்கா, இப்போ எதுக்கு என்ன தள்ளி விட்ட? அம்மா, உனக்கு ஏன் மேல கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீ ஏன் மேலே தான் கோவமா இருக்க. நீ எதுக்கு இப்போ அங்கேயே திரும்பி பார்க்குற? என்னை பாரு. ஒன்றும் இல்லை. சரி, நீ ஒன்றும் பார்க்க வேணாம், நானே அந்த சைடு வரேன். அக்கா, நீ ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ சொல்லு. என்னடி சொல்ல சொல்ற? என்ன சொல்ல சொல்ற? அக்கா, தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாத அனிதா, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? நான் அக்கான்னு கூப்பிடுறது உனக்கு பயமா இருக்கா? ஆமாண்டி, எனக்கு பயமா இருக்கு. நீ உண்மையாலுமே என் மேல பாசத்துல தான் என்ன அக்கான்னு கூப்பிடுறியா, இல்ல உள்ளுக்குள்ள ஏதாவது வச்சுக்கிட்டு என்ன அக்கா கூப்பிடுறியான்னு எனக்கு சத்தியமா தெரியலடி. அக்கா, ஏன் அப்படி சொல்ற? உன்னன்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, அப்படி ஏன் அப்படி எல்லாம் பேசுற? எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படியா? என்னன்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அனிதா? ஆமா, எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும். அக்கா, நம்ம 2 பேரும் மாம் வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே 2 பேரும் ஒன்னா தானே வளர்ந்தோம், ஒன்னா தானே வெளில வந்தோம். அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி தான் எனக்கு பிடிக்காம இருக்கும்? டே அனிதா, சரி, அக்காவை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். அப்போ அக்கா கிட்ட உண்மையை சொல்லு. காலேஜில் உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்துச்சா? நீ யாரையாவது விரும்புனியா? என்ன என்ன திடீர்னு இப்படி கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு இது மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க?
ஏதாவது நான் உன்கிட்ட சொல்லாம இருப்பனா? நீ எதுக்குக்கா இப்படிலாம் கேட்குற? நான் காலேஜில் யாரை விரும்புகிறேன்? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் யாரை விரும்ப போகிறேன்? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஏன்க்கா இப்படிலாம் கேட்டுட்ருக்க? உனக்கு என்ன ஆச்சு? அனிதா, நான் திரும்பவும் கேட்குறேன், உண்மையாலுமே நீ என்கிட்ட இதையும் மறைக்கலையா? நீ யாரையும் காலேஜில் விரும்பலையா? என்னக்கா நீ? நான் நான் என்ன உன்கிட்ட மறைச்சிருக்கேன்? உன்கிட்ட நான் எதையும் மறைக்கல. அது மட்டும் இல்லாமல் நான் யாரையும் விரும்பலையே. போதும் அனிதா, ப்ளீஸ் போதும். இதுக்கு மேலேயும் பொய் சொல்லாத. நீ பொய் சொல்ல என்னால் அதை கேட்க முடியலடி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னக்கா சொல்ற? நான் பொய் சொல்றேனா? நான் ஒன்றும் பொய் சொல்லக்கா. போதும் அனிதா. நீ இன்னைக்கு காலேஜில் கௌதம் கிட்ட பேசினத நான் கேட்டுட்டேன்டி. நீ கௌதம் கிட்ட என்னென்ன பேசுனியோ எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அக்கா, நீ என்ன சொல்ற? நான் என்ன கௌதம் கிட்ட பேசினேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏதோ தப்பா கேட்டிருப்ப. இல்லடி, இன்னைக்கு தாண்டி நான் சரியா கேட்டிருக்கேன். ஏண்டி இப்படி பண்ணுன? நான் எதுவும் பண்ணலக்கா. நீ பண்ணாம தான் உன் வாயை திறந்து கௌதம் கிட்ட சொன்னியாடி. ஏண்டி இப்படி பண்ண? நான் எல்லாம் கேட்டுட்டேன்டி. திரும்ப திரும்ப போய் சொல்லாத அனிதா. அக்கா, கௌதம விரும்பினியாடி? அதுவும் 3 வருஷம். ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்லை? அக்கா, சாரிக்கா. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு. சாரி. நீ எனக்கு சாரி சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லை அனிதா. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுடி. கௌதம நீ விரும்பினியா? 3 வருஷமா அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க. எனக்கு கௌதம்னா ரொம்ப பிடிக்கும்க்கா. அவனை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. என் லைஃப் அவன் கூட தானே நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அவனை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆனா பாரு, அவனுக்கு என்ன பிடிக்கவே இல்லைக்கா. அவன் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அனிதா, நான் தெரியாம கேட்குறேன். நீ லவ் பண்ணது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு கஷ்டமாவும் இல்லை. ஆனா கௌதம் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தாருன்னு உன்கிட்ட சொன்னப்ப நீ என்ன பண்ண? அமைதியே கேட்டுட்டு போயிட்ட. இதுல யோசிச்சு முடிவு சொல்லுக்கான்னு சொன்னேன். ஏண்டி ஒரு வார்த்தை அக்கா, கௌதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் 3 வருஷமா நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவர் அதை புரிஞ்சுக்கலக்கான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீனா அவர் மேல எனக்கு எந்த விருப்பமும் வந்திருக்காது இல்லடி. சொல்லப்போனா அவர் எனக்கு லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம், அந்த லெட்டரை வாங்கி நான் படித்ததுக்கப்புறம் தாண்டி அவர் மேலே எனக்கு ஒரு விருப்பமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவர் அந்த காலேஜில் இருந்தாரான்னு கூட எனக்கு தெரியலடி. அப்பவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஏண்டி இப்படி பண்ண? அக்கா, எனக்கு பயமா இருந்தது, அதனால தான். என்னடி உனக்கு பயம்? இந்த விஷயத்தை ஏண்டி போய் மறைச்ச? எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கு தெரியுமா அனிதா? தங்கச்சி ஆசைப்பட்ட பையனை அக்கா நான் ஆசைப்பட்டுட்டேன்டி. எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கு தெரியுமா? உடம்புலாம் கூசுதுடி, அருவருப்பா இருக்கு. அக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. அக்கா, போதும் அனிதா, போதும். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அனிதா. அது மட்டும் இல்லாம நீ கேரக்டரே கேவலமா அவர்கிட்ட காமிச்சிருக்கேடி. காலேஜுக்கு ஒவ்வொரு டைம் போகும்போது அவர் என்னை சாதாரணமாக தான் பார்ப்பாரு, அதுவும் எதர்ச்சியா. அப்போ கூட என்னை ஏதோ அசிங்கமா பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன் என்னன்னு எனக்கு புரியாது. இதில் அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்க பின்னாடி 2 பேர் வருவாங்களே, அவங்க என்னை ஒரு மாதிரி மேலையும் கீழையும் பார்த்து என்னை பார்த்து காரி துப்புற மாதிரி போவாங்கடி. அப்போ கூட எனக்கு புரியல. நான் நினச்சேன் அவங்க ஃப்ரெண்டை நான் வேணான்னு சொன்னதால தான் அவங்களுக்கு என் மேலே கோவன்னு. ஆனால் இன்னைக்கு நீ பேசும்போது, நீ பேசினதை நான் கேட்டதுக்கப்புறம் தாண்டி புரிஞ்சிச்சு என்ன மாதிரி போய்
என் கேரக்டரை கேவலப்படுத்தி பேசிட்டல்ல. ஏன்டி இப்படி பண்ண? உனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே. நானும் ஆசைப்பட்டிருக்க மாட்டேன். இன்னொன்று, என் கேரக்டரை நீ கேவலப்படுத்தி இருக்க மாட்ட, அவங்களும் என்னை கேவலமாக நடத்தியிருக்க மாட்டாங்க. அதை விட முக்கியம், தங்கச்சி ஆசைப்பட்ட பையனை அக்கா நான் ஆசைப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்டி இப்படி பண்ணுன? என்ன வேற என்னக்கா பண்ண சொல்ற? 3 வருஷமா அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், ஆனா அவன் கண்டுக்கவே இல்லை. 3 வருஷத்துல அவன்கிட்ட எந்த பொண்ணும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லக்கூடாதுன்னு அவ்வளோ பார்த்து பார்த்து பத்திரமா பார்த்துக்கிட்டேங்க்கா அவனை. ஏன் அவங்க அத்தை பொண்ணு வந்து பேசினா கூட எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி என் இதயத்தில் கத்தியை வச்சு இறக்குற மாதிரி இருக்கும். அப்போ கூட என்னால் எதுவுமே பண்ண முடியலக்கா. ஏன்னா அது அவங்க மாமன் பொண்ணு. மாமன் பொண்ணை பேச முடியாத மாரி பண்ண முடியாதுல்ல. அதனால தான் அவங்க மாமன் பொண்ணை மட்டும் என்னால் எதுவுமே பண்ண முடியல. எனக்கு தெரிய வந்துச்சுக்கா, கௌதம்க்கு உன் மேலே விருப்பம் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. எங்க உன்கிட்ட வந்து சொன்னா கொஞ்ச நாள்ல உன் மனசை அவர் மாத்திடுவாருன்னு எனக்கு தெரியும்க்கா. அதனால தான் ரொம்ப வருஷமா அவரை உன்கிட்ட பேச விடாமையே தடுத்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கே தெரியாம திடீர்னு ஒரு நாள் உன்கிட்ட லவ் லெட்டர் கொடுத்துட்டாரு. நீ வந்து அதை என்கிட்ட சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? உன்கிட்ட சரிக்கா சரிக்கான்னு சொல்லிட்டு ரூமில் போய் நான் எப்படி அழுதுன்னு தெரியுமா? தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் தூக்கமே வரல. நீ என்ன சொல்லுவ? அதுக்கு அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? என்னால் எதுவுமே பண்ண முடியலக்கா. அதனால தான். ஆனால் சத்தியமா உன்னை காயப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் பண்ணல. எனக்கு கௌதம பிடிச்சிருந்துச்சுக்கா. யாருக்கும் எனக்கு விட்டு கொடுக்க தோணலை. அதனால தான் அப்படி பண்ணினேன். ஆனால் நீ இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா. நான் ஹர்ட் ஆகல அனிதா, நான் செத்துட்டேன்டி. என் தங்கச்சியே எனக்கு இப்படி பண்ணிட்டான்னு நான் செத்துட்டேன்டி. அக்கா அக்கா தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாத, அப்படிலாம் சொல்லவே சொல்லாத. நீ அப்படி சொல்லாத. என் மேலே தான் தப்பு, உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நீ அப்படி சொல்லாதக்கா, இன்னொரு தடவை அப்படி சொல்லாத. தள்ள அனிதா. அக்கா சரி, உனக்கு என் மேலே கோவம் இருக்கல, என்ன அடி, என்னை அடிச்சுக்கோ, என்னை திட்டு, எவ்வளோ வேணா திட்டு, என்னை அடிச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்படி மட்டும் பேசாதக்கா, இப்படி மட்டும் பேசவே பேசாத. உனக்கு தெரியும்ல, உனக்கு தெரியும்ல எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்குன்னு தெரியும்ல. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான்க்கா. நீ அப்படி பேசாத. என்னால் முடியலடி. உன்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன், கேட்டுட்டேன். நீ வெளில போ. அக்கா இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன். நான் என் அக்கா கூட தான் இருப்பேன். நான் வெளில போக மாட்டேன், நான் வெளில போக மாட்டேன் சொல்கிறேன் அனிதா. வெளியில போ. அக்கா ப்ளீஸ்க்கா, அக்கா ப்ளீஸ்க்கா மன்னிச்சிருக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கலக்கா. எனக்கு கௌதமை பிடிச்சிருந்துச்சா? எங்க கௌதம் எனக்கு கிடைக்க மாட்டாரோங்கிறது இல்லதாக்கா அப்படி பண்ணிட்டாக்கா. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா மன்னிச்சிருக்கா. போ அனிதா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா, அக்கா கதவு திறக்கா ப்ளீஸ்க்கா. நான் பண்ணது ரொம்ப